திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஊனுக்கு ஊன் மருந்து என்று எண்ணி தன் கண்ணை சிவபெருமானுக்கு அப்பியதால் கண்ணப்பர் என்று திருநாமம் சிவபெருமான் வழங்கினார். இவர் பேர் திண்ணன். கண்ணப்பா என்று விழித்தவர் சிவபெருமான். அவர் வரலாற்றை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சிவபெருமான் மீது உமிழ்நீரை தெளித்தார், காட்டு மலர்களை வைத்தார், செருப்பு காலால். இதெல்லாம் ஆகம விதிகளுக்கு முறையானது அன்று அல்ல. ஆனால் அன்பு என்று ஒன்று வரும் பொழுது எந்த நியதியும் செல்லாது. ஏமம் நியமம் சரியை கிரியை. இப்போவுமே நீங்கள் திருவாசகம் படிக்க வேண்டாம், பெரிய புராணம் படிக்க வேண்டாம், திருமந்திரம் ஓத வேண்டாம். சிவபெருமான்கிட்ட போய் அப்பனே நமசிவாயன்னு சொல்லுங்க. தூய மனதோடு அன்பினால் அடியே அப்படி சொன்னீங்கனாலே போதும். இதை நமக்கு சொன்னவர் யார் தெரியுமா? திருவாசகம் அருளிய மணிவாசகம். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் கொண்ட அருளி வண்ண பணித்தென்னை வாவென்ற வான் கருணை சுண்ண பொன் நீர்க்கருகே சென்றுவதாய் கோத்தும்பி என்று சொல்லும். பக்தியே கருள், பக்தியே முக்திக்கு வழி. எந்த நியதிக்கும் கட்டுப்படாதது பக்தியும் அன்பும். சிலர் முன்பிறவியில் கண்ணப்பர் அர்ஜுனராக இருந்தார் என்று எழுதியிருக்கின்றனர். ஆனால் நம்முடைய தெய்வ சேக்கிலார் அவ்வாறு குறிப்பிடவில்லை. நக்கீரன் நூல் ஒன்று இருக்கிறது, ஆனால் சேக்கிலார் அது குறிப்பிடப்படவில்லை. அந்த பன்றி அந்த கட்டு எல்லாமே ஒன்றிருப்பதாக சொல்லுகிறார். கண்ணப்பர் பெருமையை ஆதிசங்கரர் தெளிவாக சொல்றார். கண்ணப்பர் அனைவருக்கும் முந்தியவர். திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர் எல்லோரும் அவரை போற்றுவார். ஈசனுடைய திருமேனிக்கு வழிகளில் நடந்து தேய்ந்த பல செருப்பு புருவங்களில் நடுவிடம் போலாகிறது. புறம் எரித்த புண்ணியராகிய அவருக்கு கொப்பளித்த உமிழ்ந்த நீரால் நனைத்தது கங்கை நீர் அபிஷேகம் போலானது. சிறிது கடித்து உண்ட மாமிசத்தின் மிகுதி கவலமானது புதிதான நிவேதனம் போன்றது. வேடன் உயர்ந்த பக்தராகிறார். அதனால் பக்தியானது எதைத்தான் செய்யாது. சொன்னவர் ஆதிசங்கர். கண்ணன் என்ற திருமாலுக்கு ஒரு பெயர் உண்டு. இவருக்கோ கண்ணப்பர் என்ற பெயர். கண்ணை எடுத்து பொருத்தியது. திருமாலுக்கு கண்ணன் என்று நான் பிறகு சொல்லுகிறேன். என்ன கலை மறைந்த சீர்நம்பி கண்ணப்பருக்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுவார். இப்பொழுது திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், மணிவாசகர் ஆகியோரெல்லாம் பாராட்டினார்களே, ஒரு சின்ன சந்தேகம். ஏன் சிவபெருமான் கண்ணப்பர் கனவிலே வந்து சிவகோச்சாரியார் பூஜை செய்கிறார் அல்லவா? அதுபோல் நீ சந்தனம், திருநீர், புனித நதி நீர், மலர்கள், மந்திரம், தேவா என்று சொல்லிக் கொடுக்காமல் ஏன் சிவகோச்சாரியார் கனவிலே போய் கண்ணப்பன் செய்வதை பார் என்று கூறினார்? இது பக்தி, அது அன்பு. அன்புக்கு எல்லையே இல்லை. அவர் காலத்தியப்பருக்கு மருந்தீசனுக்கு இவர் தன் கண்ணை மருந்தாக வைத்தார். அந்த அன்பின் மிகுதியை உலகுக்கும் சிவகோச்சாரியருக்கு புரிய வைக்கதான் இந்த நாடகம். நமக்கு இவர் நாடகம் தானே, பல வேஷதாரி தானே. அடுத்த கண்ணையும் தோன்ற வச்சாரு பாருங்க. அப்பதான் நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா என்றார். ஞானம் ஈசன் பால் அன்பே என்றனர். ஞானம் ஒன்று. நன்றி, வணக்கம்.